திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, கீழேருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மேடையிலேருந்து குடுன்னு இறங்கி ஓடி வந்து போயிட்டு அவரை குத்து மூஞ்சி மேலே குத்துறாரு, அடிக்கிறாரு. அப்போ திரு சீமான் அவர்கள் அரசியல் மையப்படுத்தப்படலையா? தலைவருக்கே அங்கே அரசியல் மையப்படுத்தப்படலையா அப்படின்னு நம்ம கேட்போமா? அமைச்சர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க மேடைகளில். திமுகவுடைய ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மேலே வந்து கல்லை கொண்டு அடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வீடியோக்கள். அப்போ அமைச்சர்கள் வந்து அரசியல் மையப்படுத்தப்படலையா? நம்ம வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு தொண்டர் ஒரு ஹாப்பினஸில் தன்னோட தலைவரை பார்க்கக்கூடிய ஹாப்பினஸில் ஒருத்தர் பண்ணிட்டாரு, சரி அதை வந்து ஒரு மீடியாவில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா உண்மையிலேயே நாங்கள் அவங்கள வழி நடத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். தலைவர் கொடுக்குறாரு, அவர்களை அரசியல் மையப்படுத்துவதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் அதை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறுவாங்க, அவங்கள மாற்றணும், அரசியல் மையப்படுத்தணும், அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த சைடு திரும்பி பாருங்கள், முதலமைச்சர் அடிக்கிறாரு, ஒரு கட்சி தலைவர் அடிக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் கொடிக்கம்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்கிறார். அப்போ அங்கே அரசியல் மையப்படுத்தப்படலையா? ஏன் அந்த கேள்வியெல்லாம் அங்கே போகலை? அப்போ எந்த இடத்துல மீடியாவுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது? அப்போ தாவேக்காவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் கொண்டு போய் போட்டால் அங்கே மீடியாவோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குன்ற போது இதை வைத்துக்கொண்டு இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியல, ரசிகர் கூட்டமாக இருக்குது. அப்போ உங்கள் தலைவருக்கே தெரியலன்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா?